Hey guys, இந்த வீடியோல நம்ம வந்து filmora பண்ண அதே விஷயம் தான் இந்த cinematic black bar ஓபன் ஆகுது. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த டெமோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். அண்ட் ஃபிலிமோராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்காது. ஒரு மாதிரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதி ஓப்பனில் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இப்படி வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் ஆகும். பட் இவ்வளோ வந்து கிளியராக இருந்திருக்காது ஃபிலிமோராவில். பட் இதில் வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இப்போ அந்த இடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து கிராப் எஃபெக்ட் இருக்குல்ல, கிராப் எஃபெக்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போங்க. எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு போனீங்க அப்படின்னா இதில் வந்து கிராப் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ கிராப் எஃபெக்ட் இங்கே இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் வந்து 50% ஆக்குங்க. நெக்ஸ்ட் பாட்டம் வந்து 50% ஆக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டாப்பும் 50% ஆக்கிட்டோம், பாட்டம் 50% ஆக்கிட்டனால வீடியோ வந்து நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல ஜூம் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து லைட்டா மூவ் பண்ணுங்க. லைட்டா மூவ் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம்ஸ், ஓகேவா, இந்த டாகுல் அனிமேஷன் அப்படிங்கிற இந்த ஐகானை கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேமை அந்த இடத்துல வச்சிருங்க. வச்சு அப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கம்ப்ளீட்டா அந்த வீடியோ எப்போ ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இப்போ இந்த மார்க்கரை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 15 இங்க இருக்குல்ல, இதை வந்து 0 ஆக்கிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலா என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கீ ஃப்ரேம் வந்து இங்க இருக்கும்போது பொசிஷன் வந்து 0ல இருக்க போகுது இது வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த மார்க்கர் வந்து இதை தாண்டுதோ அப்ப என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க இந்த கீ ஃப்ரேம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பொசிஷன் வந்து 0 செட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் மூவ் பண்ணும்போது பாருங்க, இங்க 50 இருக்கிறது கொஞ்சம் நான் மூவ் பண்ண அது வந்து 40, 56 அப்படின்னு சொல்லி கம்மியாயிட்டே வருது பாருங்க. இப்படியே வந்து கம்மியாயிட்டே வந்து 0க்கு வந்து நிற்கும். ஸோ அதனால இந்த கிராப் போர்ஷன் வந்து அனிமேட் ஆகி இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்கா நீங்க வந்து அனிமேட் பண்ணலாம். இதுல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்னும் வந்து இந்த வீடியோ வந்து நீங்க கிளியர் ஆக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ரொம்ப ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பண்ணும்போது இந்த கலர் வந்து லைட்டா வந்து ஒரு நார்மல் ஃபிலிம் கலர்ல ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் நீங்க நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வச்சு பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம பண்றது வந்து ஒரு பேசிக்கான பிளாக் பார் அனிமேஷன். நிறைய இடத்துல நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் உங்களோட வீடியோல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம்.